வணக்கம் அண்ட் வெல்கம் டு தர்சிக்கிங். நாம் இந்த வீடியோவில் ஒன் பீஸில் இப்போ இருக்கிறதுல பவர்ஃபுல்லான டாப் 10 பைரட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10வது இடத்துல சாஞ்சி காணப்படுறாரு. ஸ்ட்ரோ ஹெட் பைரட்ஸுடைய தேர்ட் ஸ்ட்ராங்கஸ்டான லூஃபினுடைய லெஃப்ட் விங்குமே சாஞ்சி தான் லூஃபி பைரட் கிங் ஆகிறதுக்கு மிக முக்கியமான ரீசனாக இருக்க போகிறாரு. அதை ஏற்கனவே ஃபோர்ஷடவும் பண்ணிட்டாங்க. சாஞ்சிக்கு 2 பவர்ஃபுல்லான ஹாக்கி இருக்குது. ஒப்சர்வேஷன் ஹாக்கியும் இருக்குது, ஆம்னன் ஹாக்கியும் இருக்குது. அதை தாண்டி இவருக்கு எந்த ஒரு டெவில் ஃப்ரூட் பவருமே இல்லாட்டியுமே சூப்பர் டியூரபிளான ஒரு கேரக்டர். அதை குயின் கூட நடந்த ஃபைட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோக்கு டியூரபிளாக இருக்கும். ஒரு ஸ்வாட்டால் வெட்டியும் கூட அவனுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்காது, இன்க்ளூடிங் ஸ்வாட்டே உடஞ்சி போயிடும். ஸோ அவ்வளோக்கு பவர்ஃபுல்லான ஒரு டியூரபிள் இவர்கிட்ட இருக்கும். அது தவிர சூப்பர் ஸ்பீட்டுமே சாஞ்சிக்கிட்ட இருக்கும். இதை தாண்டி ஸ்கைவாக் கூட இவரால் ஈஸியாக பண்ண முடியும். சாஞ்சி தான் ஸ்ட்ரோ ஹெட் பைரட்டுடைய குக்காவும் இருப்பார். அதே மாதிரி இவர் கை எதுவுமே ஜூஸ் பண்ண மாட்டார், காலாலே போட்டு புரட்டி எடுப்பாப்படி. ஸோ சோரோட ஒரு ரைவல்ரியாக இவருடைய கேரக்டரை ரொம்பவே ஃபன்னியாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பெர்வர்ட் கேரக்டராக காட்டியிருப்பாங்க. சாஞ்சி உண்மையில் ஒரு நைஸான ஒரு கூலான ஒரு ஆளாகவும் காட்டியிருப்பாங்க. சாஞ்சியோட பவர் இன்னுமே அதிகரிக்க போகுது தான். ஸோ அதையுமே ஃபோர்ஷடவும் பண்ணி இருக்காங்க. அப்படியே 9வது போனோம்னா கட்டகுரி காணப்படுறாரு. கட்டகுரியை காட்டும் போதே மாசாவை காட்டியிருப்பாங்க. கட்டகுரி பிக்மாம் பைரட்டுடைய ஒரு முக்கியமான ஒரு சன்னு சொல்லலாம், இல்லாட்டி முக்கியமான ஒரு க்ரூ மெம்பர் கூட சொல்லலாம். இவர்கிட்ட இருக்கிற டெவில் ஃப்ரூட் ஒரு மொக்க டெவில் ஃப்ரூட் தான், மோச்சி டெவில் ஃப்ரூட் தான். அது கட்டகுரியோட கையில் கிடைச்சதுமே கட்டகுரி அதை வேற லெவலில் காட்டியிருப்பாங்க. இதை வேற யாருமே மோச்சி டெவில் ஃப்ரூட் எடுத்திருந்தாங்கன்னா விலோவுக்கு பவராக காட்டியிருப்பாங்களான்ற ஒரு பெரிய டவுட் தான். அது தவிர இவங்ககிட்ட 2 பவர்ஃபுல்லான ஹாக்கி இருக்குது. ஒப்சர்வேஷன் ஹாக்கியில் வேற லெவலில் இருக்கும். ஒப்சர்வேஷன் ஹாக்கியில் மாஸ்டரே பண்ணியிருப்பான்னு சொல்லலாம். ஹோல்கேக் ஐலாண்ட் ஆக்கில் லூஃபி கூட நடந்த ஃபைட்டில் லூஃபிக்கு டீச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லூஃபியே திணறி இருப்பாங்க. ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஜ் எடுத்தும் கூட கட்டகுரி கூட ஃபைட் பண்ணுற நேரம் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இருப்பான் லூஃபி. இன்க்ளூடிங் இதை பார்க்கும்போது கட்டகுரி லூஃபி கிட்ட விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி கூட தோணும். வேற லெவலில் டஃப் கொடுத்துருப்பாரு. கட்டகுரி வந்தாலே மாசு தான்ன்ற மாதிரி கட்டகுரியோட கேரக்டரை மாஸ் கேரக்டராகவே காட்டி இருந்தாங்க. கட்டகுரிக்கு ஹோல்கேங் ஐலாண்டுக்கு பிறகு பிளாக் பியர் கூட ஃபைட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கட்டகுரியை எங்கேயுமே காட்டல. ஆனால் கட்டகுரி இப்பயுமே உயிரோட இருக்காருன்றதை கன்ஃபார்மும் பண்ணி இருக்காங்க. அதே மாதிரி பிக்மாம் இறந்ததுக்கு அப்புறம் பிக்மாம் பைரட்டுடைய அடுத்த கேப்டனாக வரக்கூடிய ஒரே ஒரு தகுதி கட்டகுரிக்கு மட்டும்தான் இருக்குது. அடுத்த 8வது லோ தான் காணப்படுறாரு. டி கிளானில் ஒரு மெம்பராக இவர் இருக்காரு. சூப்பர் கூலான ஒரு கேரக்டராகவே லோவை காட்டியிருப்பாங்க. பிக்மாம் ஃபைட்டில் இவர் தான் மிக முக்கியமான ஒரு ரீசனாக இருந்திருப்பாரு. இவருக்கு பிக்மாமை டிஃபீட் பண்ணுறதில்ல. என்ன தான் கிட் சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் இவர் கடைசியாக ஸ்வாட்டை வச்சு அந்த ஏத்தை பொழந்து வேறு லெவலில் கலக்கியிருப்பா அப்படி. அதே மாதிரி இவர்கிட்ட இருக்க டெவில் ஃப்ரூட் பவர் வேற லெவல், ஒரு சூப்பர் பவர்ஃபுல்லான ஒரு டெவில் ஃப்ரூட். அதை சூப்பராகவே ஜூஸ் பண்ணியிருப்பார் லோ. பிளாக் பே கூட நடந்த ஃபைட்டில் இவர் டிஃபீட் ஆகி இருப்பார். ஆனாலும் வெப்போ இவனை காப்பாற்றிருப்பார். ஸோ இன்னுமே லோ உயிரோடு தான் இருக்கார். லோவோட ஷிப்பே வேறு லெவலில் இருக்கும். அதாவது இவரோட ஷிப் மட்டும் தான் சப்மெரினாக காட்டியிருப்பாங்க. அப்படியே 7வது வந்தோடனே பென் பெக்மேன் காணப்படுறாரு. ரெட் ஹேட் பைரட்டுடைய ரைட் ஹேண்ட் மேண்டாக இவர் தான் இருக்கார். ரெட் ஹேட் பைரட்டில் செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்டான கேரக்டருமே இவர் தான். இவருடைய பேக் ஸ்டோரி, இவருடைய பவர் எதுவுமே நமக்கு அவ்வளோ தூரம் பெரிய லெவலில் காட்டலை. ஆனால் இவர்கிட்ட 2 பவர்ஃபுல்லான ஹாக்கி இருக்குது. ஆமனன் ஹாக்கியும் இருக்குது, ஒப்சர்வேஷன் ஹாக்கியும் இவர்கிட்ட இருக்குது. இவரை பார்த்து அட்மிரல் ஒருத்தரான கிசாருவே பயந்துருப்பாருன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக இருப்பார். அதே மாதிரி கிட்ட கையை வெட்டினதுமே பென் பெக்மேன் தான். பென் பெக்மேனை இன்னுமே அவ்வளோ தூரம் இந்த ஒன் பீஸில் காட்டலை. இன்க்ளூடிங் ரெட் ஹேட் பைரட்ஸில் பெருசாக யாரோட பேக் ஸ்டோரியுமே காட்டலை, பென் பெக்மேனோடைய பேக் ஸ்டோரியுமே காட்டலை. ஒருவேளை இவருடைய ஃபுல் பொட்டென்ஷியல் காட்டினாங்கன்னா இதை விட முன்னுக்கு பென் பெக்மேன் வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. அப்படியே 6வது சோரோ காணப்படுறாரு. சோரோ ஒன் பீஸ் பார்க்காதவங்க யாராச்சும் சோரோவை பார்த்தாங்கன்னா சோரோ தான் ஒன் பீஸுடைய எம்சி அப்படின்னு கூட நினச்சிருவாங்க. அவ்வளோக்கு சோரோ பாப்புலரான ஒரு கேரக்டராக இருக்கார். டோஜோ அனிமேஷனுடைய ஒரு ஃபேவரட் கேரக்டர்ன்றா அது சோரோ தான். மங்கா படிக்கிறவங்களும் சேம் டைம் அனிமே பார்க்குறவங்களுக்குமே இது தெரிஞ்சிருக்கும். மங்காவில் சோரோ கெத்தாக தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் அனிமேயில் அவரை இன்னுமே கெத்தாக காட்டியிருப்பாங்க. சோரோ கிட்ட 3 வகையான ஹாக்கியுமே இருக்கும். லாஸ்ட்டாக சாப்டர்லேயே இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒப்சர்வேஷன் ஹாக்கி, ஆர்மனன் ஹாக்கி, கங்கரக் ஹாக்கி, இந்த 3மே இவர்கிட்ட இருக்கும். அதே மாதிரி பவர்ஃபுல்லான 3 ஸ்வாட்டும் இவர் வச்சிருப்பார். என்மா ஸ்வாட்டும் இவர் தான் வச்சு இருக்காரு. இவர்கிட்ட எந்த ஒரு டெவில் ஃப்ரூட் பவருமே இல்லாட்டியுமே ஹாக்கியாலையும் ஸ்வாட்டாலையுமே வேறு லெவலில் கலக்கியிருப்பார். கிங்கோட நடந்த ஃபைட்டில் கிங் சூப்பர் டியூரபிளான ஒரு கேரக்டர். அவரே டிஃபீட் பண்ணியிருப்பார். இன்னும் சொல்லப்போனால் இவருடைய எய்ம் வேர்ல்டோட ஸ்ட்ராங்கஸ்டான
ஸ்வாட்மேன் ஆகிறது தான் இவருடைய எய்மாக இருக்குது. கூடிய விரைவில் வந்து அவர் இதை அட்டென்ட் பண்ணுவாருன்னு நம்ம நம்பலாம். அதே மாதிரி வந்து இவருடைய பொசிஷன் வந்து இன்னுமே வந்து அதிகரிக்கிறதுக்கான நிறைய சான்ஸ்கள் இருக்குது. அப்படியே 5ஆவது இடத்துல வந்து பார்க்குற நேரம் வந்து குசன் காணப்படுறாரு. குசன் வந்து 3 அட்மிரலில் ஒருத்தர். ஆனால் வந்து இவர் ஏன் பிளாக் பேர்ட் பயிர் கூட சேர்ந்தாருன்னு சொல்லி இப்பயுமே ரிவீல் பண்ணல. அதே மாதிரி இவர் வந்து வேறு லெவல் ஸ்ட்ராங்கான கேரக்டர். அக்கைனோ கூட வந்து ஃபைட் பண்ணியிருப்பார். அக்கைனோக்கே டேமேஜ் ஆக்கியிருப்பார். இவருடைய டெவில் ஃப்ரூட் பவர் வேறு லெவல் பவர்ஃபுல்லான டெவில் ஃப்ரூட்டாக இருக்கும். அதாவது இவருடைய டெவில் ஃப்ரூட்டால் வந்து ஹோல் ஐலாண்டே வந்து ஐஸாக மாற்ற முடியும். அது கொஞ்ச நேரத்துக்கு இல்லை, அந்த ஐலாண்ட் ஃபுல்லாகவே ஐஸ்லேண்ட் மாதிரி மாறுற அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக இவர் இருப்பார். ஆனால் வந்து இவருடைய கேரக்டரை இன்னுமே பெரிய லெவலில் வந்து காட்டலை. என்னதான் ஒன் பீஸ் வந்து பெரிய அனிமையாக இருந்தாலுமே வந்து ஒன் பீஸில் இன்னுமே பல கேரக்டர்ஸுடைய அவங்களுடைய நோக்கம் என்ன, அவங்களுடைய பெக் ஸ்டோரி என்ன, இதை எதுவுமே ரிவீல் பண்ணல. குசனுக்கும் அப்படித்தான். குசன் வந்து பிளாக் பேர்ட் பைரட்டில் வந்து ஒரு டிவிஷனோட கேப்டனாக இருப்பார். அடுத்த பொசிஷனை பார்க்குற முன்னுக்கு நான் இதில் வந்து சில பேரை நான் இதில் சொல்லலை. உதாரணம் பார்த்தோம்னா சில்வர் ரெயிலியை சொல்லலை, கபானை சொல்லலை, மாக்கோவை சொல்லலை. ஸோ இவங்க எல்லாமே வந்து இப்போயும் உயிரோடு இருந்தாலுமே வந்து அவங்க வந்து இப்போ வந்து பைரட் தொழிலை விட்டுட்டாங்க. அதாவது வந்து அவங்க இப்போ பைரட் இல்லை, உயிரோடு இருக்காங்க, ஸ்ட்ராங்கான கேரக்டர் இருந்தால். பட் அவங்க வந்து இப்போ பைரட்டாக இல்லாதனால இவங்களோட நேமை சொல்லலை. அதே மாதிரி வந்து கிட்ட நேமை நான் இங்கே மென்ஷன் பண்ணல. ஏன்னா கிட் வந்து இறந்த மாதிரி தான் காட்டியிருக்காங்க, உயிரோடு இருக்கிற மாதிரி எங்கேயுமே கன்ஃபார்ம் பண்ணலை. அப்படியே 4ஆவது இடத்துல வந்தோம்னா மீஹாக் நிறைய பேருக்கு ஃபேவரட்டான ஒரு கேரக்டர். பட் இவரை வந்து கேரக்டர் வந்து பெரிய லெவலில் காட்டலை. ஆனால் இவர் வந்தாலே மாசு தான் அப்படின்ற லெவலில் காட்டியிருக்காங்க. இப்போ வரைக்குமே வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்மேன் அப்படிங்கிற டைட்டில் இவர் தான் வச்சிருக்காரு. இவருடைய ஸ்வாட் வந்து செம்ம பவர்ஃபுல். அதுலேயும் வந்து இவர் இது வரைக்குமே எந்த ஒரு நேம்டு அட்டாக்குமே பண்ணலை, எல்லாமே அன்னேம் அட்டாக் தான் பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணியுமே வந்து கடலையை ஸ்பிட் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்திருப்பார். ஒயிட் பேர்ட் பைரட் கூட நடந்த ஃபைட்டில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க மெரின் ஃபோர்ட்டில். இப்போ பக்கி கூட சேர்ந்து பைரட்டாக இருக்காரு. இவருடைய பொசிஷன் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து சோரை ஓவர்டேக் பண்ணாலும் இப்போ வரைக்கும் 4ஆவது இடத்துல இவர் தான் இருக்காரு. ஃபியூச்சரில் வந்து இந்த ஏர்லி பீரியட் பொசிஷன் மாறப்போகுது என்றாலும் இந்த டாப் 3 பொசிஷன் வந்து எப்பயுமே அன்சேஞ்சாக தான் இருக்க போகுது என்றது என்னுடைய ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்லுவேன். அதில் வந்து 3ஆவது இடத்துல காணப்படுறது வந்து பிளாக் பியர்ட். ஸோ பிளாக் பியர்டை வந்து வேறு லெவலில் மாசாக காட்டியிருப்பாங்கன்றதை விட ரொம்பவே ஹேட்டடாக எரிச்சல் விட்டுற கேரக்டராக காட்டியிருப்பாங்க. இப்போயுமே வந்து பிளாக் பியர்டுக்கு இன்னுமே மாசம் ஏற்றுற மாதிரி வந்து பிளாக் பியர்ட் வந்து யாருடைய சன்ன்றதை காட்டி ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து வேர்ல்டுடைய கிரிமினலாக இருக்கிற ராக்ஸுடைய பையன்தான் பிளாக் பியர்ட் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அது தவிர பிளாக் பியர்டு தான் 2 டெவில் ஃப்ரூட் பவர் இருக்குது. அந்த 2 டெவில் ஃப்ரூட்டுமே வேறு லெவல் பவர்ஃபுல்லான டெவில் ஃப்ரூட். அதே மாதிரி ஒயிட் பியர்டை கொன்னதுமே இவர் தான். ஒயிட் பியர்டுடைய டெவில் ஃப்ரூட்டுமே வந்து பிளாக் பியர்டு தான் காணப்படுது. பிளாக் பியர்டை அதை தாண்டி வந்து ஹாக்கி பெரிய அளவுக்கு யூஸ் பண்ண மாதிரி காட்டல. ஆனால் பிளாக் பியர்டை காணப்படுற பிளாக் பியர்ட் க்ரூவில் காணப்படுற எல்லாருக்குமே வந்து டெவில் ஃப்ரூட் இருக்குது. எல்லாமே பவர்ஃபுல்லான டெவில் ஃப்ரூட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து பைரட் ஐலாண்டையும் இவர் தான் வச்சிருக்காரு. இவர்கிட்ட எக்கச்சக்கமான பைரட்ஸுமே இருக்காங்க. எல்லாருமே ஸ்ட்ராங்கான பைரட்ஸாகவும் இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து கூசானே வந்து இவர் பைரட் குரூவில் தான் ஒரு மெம்பராகவும் காணப்படுறாரு. ஸோ பிளாக் பியர்டோட ஃபுல் பொட்டன்ஷியலை இது வரைக்குமே காட்டலை. பிளாக் பியர்ட் தான் வந்து ஒரு ட்ரூவான ஒரு பைரட் எப்படி இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் பிளாக் பியர்டை டிசைன் பண்ணியிருப்பாங்க. பிளாக் பியர்டை கேரக்டராக இருக்கலாம், பிளாக் பியர்டை தோற்றமாக இருக்கலாம், எல்லாமே வந்து ஒரு ட்ரூவான பைரட் மாதிரியே காட்டியிருப்பாங்க. அதாவது வந்து உண்மையாகவே பைரட் வந்து கெட்டவங்க தானே, அதை வந்து இந்த பிளாக் பியர்டை கேரக்டரில் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வந்து பிளாக் பியர்ட் வந்து ஒரு ஓரில் வின் பண்ணுற ஸ்டேஜில் வரும்போது மட்டும்தான் வருவான். அதில் கண்டிப்பாக வின் பண்ணுவான். அப்படி பிளான் பண்ணி அடிக்கிறது வந்து இந்த பிளாக் பியர்ட் தான். அப்படியே 2ஆவதுக்கு போனோம்னு சொன்னால் லூஃபி காணப்படுறான். மங்கி டி லூஃபி பேர்லேயே டீக்ளான் வச்சிருக்காரு. ஃபியூச்சர் பைரட் கிங் ஆக போகிறது நம்மளுடைய லூஃபி தான். கோட் லைக் டெவில் ஃப்ரூட்டான சன் கோட் நிக்கா டெவில் ஃப்ரூட்டே இருக்கும். அது வேறு லெவலில் பவர்ஃபுல்லாக இருக்கும். கியர் 1 2 3 4 இதெல்லாம் பார்த்துருப்போம். 5ல் வந்து லிட்ரலி ஹி கேன் கோட், அதாவது வந்து அவரால் எதை வேணால் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற பவருக்கு வந்து லூஃபி போயிருப்பான். லூஃபி என்னதான் கைடோவை டிஃபீட் பண்ணி இருந்தாலும் 5 எல்டர்ஸ் கூட அட் அ டைமில் ஒரே டைமில் ஃபைட் பண்ணி இருந்தாலும் நம்பர் 1ல் இருக்கிற பொசிஷனுக்கு இன்னுமே லூஃபி வரலை. எப்படியுமே நம்பர் 1 பொசிஷனுக்கு லூஃபி வந்துடுவான். பட் இப்போ வரைக்கும் நம்பர் 1 பொசிஷனுக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் இவர் தான் டிசர்வ் அப்படின்ற மாதிரி இருக்கிற அந்த கேரக்டர் தான். நம்பர் 1 இடத்துல வந்து சாங்ஸ் தான் காணப்படுறாரு, ரெட் ஹேட் பைரட். ஸோ அதோட கேப்டன் தான் இந்த சாங்ஸ் வந்தாலே மாசு, நின்னாலே மாசு அப்படின்ற மாதிரியே காட்டியிருக்காங்க. சாங்ஸ் வந்து ஒரு ஹோலி நைட், அது எல்லாருக்குமே ஒரு ஷாக்கான ஒரு விஷயம்.
ஹோலி நைட்டுடைய கேப்டனாக இருக்கிறவர் வந்து இவருடைய பிரதர் தான் இப்போ வந்து கேப்டனாக இருக்கார். இதுக்கு முன்னாடி உங்களோட அப்பா தான் வந்து ஹோலி நைட்டுடைய கேப்டனாக இருந்திருக்கார். அந்தளவு சாங்ஸ் வந்து பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். சாங்ஸ் கிட்ட வந்து எந்த ஒரு டெவில் ஃப்ரூட் பவருமே இல்லை. ஆனாலுமே வந்து 3 ஹாக்கிலையுமே வந்து மாஸ்டர் பண்ணியிருப்பார். காங்கரக் ஹாக்கி வந்து வேற லெவலில் இருக்கும். நம்ம என்னதான் லூஃபியோட காங்கரக் ஹாக்கி வேற லெவலில் இருக்கும்னு நம்ம பார்த்தா அதை விட டபுள் மடங்களே வந்து சாங்ஸுடைய காங்கரக் ஹாக்கி வந்து வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி வந்து ஒப்சர்வேஷன் ஹாக்கிலே வந்து இவர் மாஸ்டர் பண்ணியிருப்பார். எனக்கு தெரிஞ்ச ஒப்சர்வேஷன் ஹாக்கியில் வந்து சாங்ஸை யாராலையும் அடித்து கொள்ள முடியாது. கிட் கூட நடந்த ஃபைட்டு நாம் பார்த்துருப்போம். அவர் வந்து சில செகண்டுக்கு முன்னுக்கு என்ன நடக்க போகுதுன்றதை ஒப்சர்வேஷன் பண்ணி அட்டாக் பண்ணி இருப்பார். அதே மாதிரி இவர்கிட்ட வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஸ்வாட் கிரிஃபன் காணப்படுது. ஸோ இதாலேயுமே வந்து வேறு லெவலில் கலக்கி இருக்காரு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.